कृष्णविन्दनम् ओर्धयतं विरोहास्तं विश्वरूपाय वै नमः
கொண்டு எழுந்திருக்கும்படியான பத்மாவதி நாயிகா சமேத ஸ்ரீ சண்டகேஸ்வரன், அமிர்தாஜி நாயிகா சமேத ஸ்ரீ பிரகலாதவர்த சுவாமியுடைய வாரிசீக மகோத்சவம் என்று சொல்லணும். இந்த அற்புதமான தினத்துல 4 வருடங்கள் முன்னாடி விசேஷமாக சித்ராட்டிலே அஸ்த நட்சத்திரத்திலே எம்பெருமான் சைத்ரே மாசே ஸ்திரே நட்சத்திரே பானுவாத சமன்விதே துஜாரோகண சமயே என்பதாக தேவாதிராஜனான தேவப்பெருமாள் இன்றைய தினம் அவதார உற்சவம் காஞ்சிபுரத்தில் விசேஷமாக கோயில் கொண்டிருக்கக்கூடியான வரதராஜனுடைய மையங்கண்ட வைகாசி பிரம்மோத்சவம் அடுத்த மாதம் விசேஷமாக நடக்க போறது. அதுக்கு அங்கமாக பிரம்மாவுடைய யாகத்தில் எம்பெருமான் தேவாதிராஜன் வரதராஜன் என்னும்படியான தேவப்பெருமாள் அவதாரம் பண்ண தினம் இன்றைய தினம் காஞ்சிபுரத்தில் விசேஷமா இருக்கும். இன்னைக்கு காத்தாலே ராஜ்யம் அந்த அற்புதமான வரதராஜனுடைய அவதார தினத்திலே நம்முடைய சண்டகேஸ்வர சுவாமி பிரதிஷ்டாபன மகோத்சவ காரியக்கிரமம் அகோபிலம், ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் முதலான கஷேத்திரத்திலிருந்து அர்ச்சக பெருமக்கள் வந்து அவாகையாலே இங்கு மகாகும்பாபிஷேகம் விசேஷமா மகாசம்பரோஷ காரியக்கிரமம் நடந்தது. அதன் தொடர்ச்சியாக எல்லா விதமான உற்சவங்களும் ஒருவர் வர்த்ததாம் அபிவர்த்ததாம் ஒருவர் 4 முறையும் ஒரு வருடமாக விசேஷமாக நடந்துருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வளரணும். எப்பவுமே ரொம்ப வளர்ந்தா ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் முதல்ல உட்காந்து ஆசாசப்பட்டு அப்புறமா நிமிந்துட்டு அப்புறமா தான் ஏற்கணும். அந்த ரீதியிலே மார்கழி மாதம் விசேஷமா 30 நாள், புரட்டாசி மாதம் 30 நாள், சனிக்கிழமை நாள் சனிக்கிழமை விசேஷமா நடக்கிறது. எல்லா உற்சவங்களும் ஆழ்வார் ஆச்சாரிய உற்சவங்கள்லாம் நடக்கணும். இப்பொழுது சக்கரத்தாருடைய அவதார உற்சவம், ஆண்டாள் உற்சவம், பங்குனி உற்சவம் முதலான அறுபது செய்தி முதலான உற்சவங்கள்லாம் விசேஷமா நடந்துட்டு இருக்கு. மேற்கொண்டு பவித்ரோத்சவம் முதலான காரியக்கிரமங்கள்லாம் நடக்கணும் பெருமாளுக்கு. அதனால இன்றைய தினம் அவதார உற்சவம் பெருமாளுடைய பர்த்டே சொல்லணும். பெருமாளுக்கு என்னைக்கு நம்ம பண்ணாலும் அவர் அதை ஏற்றுக்க. அதெல்லாம் ஆழ்வார் சொல்லிச்சு, நான் ஒரு பேர்ல கூப்பிடுறேன், அந்த பேரை நீ வச்சுக்கிற, நான் ஒரு பெருமாள் சொல்றேன், நீ அந்த பெருமாள் நினைச்சுக்கிறேன் ஆழ்வார். நம்ம இங்க சண்டகேஸ்வரன் எல்லாரும் சின்ன கேசுடு அப்படின்னு தெலுங்குல சொல்லுவா. இங்க இந்த பேங்க் இருந்த நிறைய தெலுங்குகாரங்க நிறைய இருந்தாலும் அவெல்லாம் ஆசைப்பட்டு அவருடைய ஆராய்ச்சி தெய்வமான பல ஆயிரம் வருஷத்துக்கு மேலே இங்க சண்டகேஸ்வரன் பெருமாள் இருந்தே இருந்ததாக ஒரு செய்தி நடக்கிறது. எதிர குளத்தங்கரையில அம்மன் அந்த பக்கம் இந்த பக்கம் பெருமாள் கோயில் இருந்ததாக அதனுடைய பூர்த்தி விசேஷமாக பெருமுயற்சி பெற்று இந்த சண்டகேஸ்வர சுவாமி ஆலய கமிட்டி ரொம்ப விசேஷமா கோவில் கட்டி பெருமாளுடைய உற்சவங்கள் நடந்திருக்கு. இன்றைய தினம் பெருமாளுடைய பர்த்டே செலிபிரேஷன் சொல்றோம். அவதார உற்சவம் சம்ஸ்கிருதத்தில் சொல்றோம். அந்த காரியக்கிரமம் காரணம் விசேஷமான திருவாராதனம் முடிந்து விஸ்வக்ஷேனாராதனம், புண்ணியராதனம், கலச ஸ்தாபனம், பஞ்சசுத்த பஞ்சகாயந்தி ஜப ஹோமங்கள் நடந்தது. யதாசக்தி காமியாற்றுவார் இங்க வரலாம். எல்லாருக்கும் பக்தர்களுக்கு எத்தனையோ பிரார்த்தனைகள்லாம் இருக்கு. அந்த பிரார்த்தனையின் பேருதான் யதாசக்தி லட்சுமி என்று சொல்வேன். மகாசுதர்சன, தன்வந்திரி, வைநந்திரி ஜப ஹோமம் விசேஷமா நடந்திருப்பது. அந்த ஜபம் பண்ணி அந்த ஹோமம் பண்ணி அந்த ஆகுதி பண்ணி அங்கீக பண்றோம். வேதத்தில் சொல்றது 4 இடத்துல பரப்பிரமோகம் இருக்கு. ஏன் சுவாமி ஹோமத்தை பண்ணாதான் பகவான் ஏற்றுப்பேரா? நான் வீட்டிலே வந்து பணம் வச்சு பண்ணலாம்னா அதுவும் ஏற்றுப்பேன். ஆனாலும் ஒரு நீதி, ஒரு சாஸ்திரம்ன்றதாக ஒரு வழிமுறை கொண்டு இருக்கு. 2 ஆகமங்கள் இந்து சனாதன தர்மத்தில் 2 ஆகமும் விசேஷமா சொல்றது. ஒன்று சைவாகமம், இன்னொன்று வைணவத்தில் பாஞ்சராத்திர ஆகமம். அதுல உண்மையும் வைகால சொந்தம் ஒன்று. சைவாகமம் சாக்தம், கௌமாரம், பாசுபதம் என்பதாக 6 விதமான மதங்கள் இருக்கு. கடைசியில் போய் முடியுது எல்லாம் கேசவன் தான் முடியுது. இதுதான் வேத சாஸ்திரமான விஷயம். அதனுடைய ஆகாஷாத் பதிகம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதி என்பதாக நம்ம இப்ப இங்க இருக்கோம், இதுல இருக்கோம், இங்க சண்டகேஸ்வரர் கோவில் பக்கத்து தெருவில் இருக்கோம். இங்க மழை பெய்யுது. அந்த மழை பெய்யுது, அது அப்படியே வழி வழியா வந்து குளத்துல போடுது. குளம் வந்து ஏரிக்கு போடுது. ஏரியிலேருந்து ஆறா மாதிரி
தான் முடியும். எந்த ஊர்ல மழை பெய்ஞ்சாலும் முடியும் சமுத்திரத்துக்கு தான் முடியும். அதே மாதிரி நம்ம எந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டாலும் கடைசியில போய் முடிய வேண்டிய தெய்வம் கேசவன். ஆகாஷா பதிகம் தோயம் எதா கச்சதி சாகரம். எப்படி சாகரத்துல போய் முடியுதோ சர்வதேவ நமஸ்கார கேசவம் பிரதிகச்சதி. நம்ம இப்ப அம்மன் சொல்றோம், சிவன் சொல்றோம், மகாவிஷ்ணு சொல்றோம், ஆஞ்சநேயர் சொல்றோம், காலபைரவர் என்னென்னவோ அதாவது ஒரு பீக்கிட்டு சொல்றோம். ஆனா கடைசியா போய் முடியுது கேசவன் தான் போய் முடியும். மழை எப்படி சமுத்திரத்தை போறதோ அந்த மாதிரி இங்க நம்ம சென்னகேஸ்வரன் விசேஷமான கோயில் கொண்டு எல்லாருடைய பிரார்த்தனையும் நிறைவேற்றிருக்கு, சக்சஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஆகையால நம் சன்னதியில எல்லா உற்சவங்களும் மாசோத்சவ, சம்பத்சரோத்சவ, நித்யோத்சவ, அயனோத்சவ, தெப்போத்சவ, டோலோத்சவ, ஏகாதிகம் பவித்ரோத்சவ, வைவாகிகோத்சவானாம் அப்படின்னு சொல்லுவோம். நித்திய நடக்கிற திருவாராதம் நைமித்திகமான மாதம் மாதம் ஹஸ்த நட்சத்திரத்திலேயோ சிரவணத்திலேயோ விசேஷமாக ஏகாதசிலேயோ திருமஞ்சனங்கள், அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி பருவத்தினங்கள திருமஞ்சனம், தெப்போத்சவம் நம் குளத்துல நிறைய குளம் நிறைய இருக்கு. தீர்த்தவாரி தெப்பம்லாம் மண்டலத்துக்கு சித்தமா அந்த உற்சவங்கள், பவித்ரோத்சவம், பிரம்மோத்சவம் எல்லாம் வழி வழியா இருக்கும். பதே அபிவிருத்தமா ஆகணும். அதுக்கு என்னன்னா நீங்களாம் ஊர்துணையா இருக்க அந்த கமிட்டிக்கு நிறைய தரம் யார் யார் என்னென்ன சக்தி பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணா பரவாயில்ல. நம்ம ஒண்ணு கொடுத்தா அந்த ஊர் நமக்கு தருது. இது சத்தியமான விஷயம். ஆகையால இப்ப பெருமாள் பிரசன்னமா இருக்கு. ஏன் சுவாமி நான் வீட்டிலே பூஜை பண்ண முடியாதுன்னா மாடு உடம்பு முழுக்க ரத்தம் இருக்கு, ரத்தம் தான் பாலாட்டுறது. ஆனா காதை பூச்சி தெரியுன்னா பால் வருமா? முட்டை தான் வரும். எட்டி ஓடிடும் கட்டி காம்ப தெரியினாதான் பால் வரும். கண்ணையோ கொம்பையோ தொட்டாலும் வராது. ஆனா சர்வ சரீரத்திலேயே பால் இருக்கு. ஆகவே அந்த மாதிரி பெருமாள் பரம்பரமா எல்லா விதமான இடத்துல வஸ்துல இருந்தாலும் ஆகமத்துல 4 விதமா சொல்றது. கும்பத்துல ஆவாகனம் பண்ணி அந்த தீர்த்த ரூபமாக பகவானுடைய சக்தியை ஆவாகனம் பண்ணணும். சாட்சாத் திவ்யமங்கல விக்கிரகமான சென்னகேஸ்வரன் வெங்கடேச பெருமாளாக நம்ம ஆராதனை பண்றோம். அங்கேயும் மண்டபம் போடுறோம், கோலம் போட்டு சக்கராப்த மண்டலம் போட்டு அங்க ஆவாகனம் பண்றோம். அக்னியில ஆவாகனம் பண்ணி இதை கொடுத்தா அக்னி பகவான் போஸ்ட் மேனா இருக்கு. நம்ம கொடுக்கறத எல்லாத்தையும் கொண்டு போய் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்க கூட கொடுக்கல. இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிரசன்னமா இருக்கு. இப்ப பூர்ணாவதி காரியம் போது அந்த பூர்ணாவதி போது யார் யார் என்னென்ன பிரார்த்தனை பண்றாலும் அந்த பிரார்த்தனையெல்லாம் பெருமாள் சத்தியமாக நிறைவேற்றப்போது. கல்யாணம் ஆகாதவாறு கல்யாணம், குழந்தை பிறகாதவாறு குழந்தைகள், மனைவி, மக்கள், வீடு, கணக்க வஸ்து, வாகனம், யார் யார் என்னென்ன பிரார்த்தனை பண்றோமோ அந்த பிரார்த்தனையெல்லாம் பிரத்யட்சமாக இப்ப நிறைவேற்ற போது. அதனால பிரசாந்தமாக இந்த பூர்ணாவதியாகும். அதுக்கப்புறம் கலச ஆராதனம், கலச ஆராதனை பெரிய திருமஞ்சம் வருது. இன்னும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல கிரமமா ஆயிடும். நிதானமாக இதே பிரசாந்தமாக இருந்து பெருமாளுடைய தீர்த்தம், சடாரி, பிரசாதங்கள்லாம் வாங்கி போகணும். சாயந்தரமும் காரியக்கிரமும் டோலோத்சவம் விசேஷமான அலங்காரத்தில் பெருமாள் சேவை சாதிக்க போது. அதையும் எல்லாரும் வந்திருந்து சேவித்து எம்பெருமான் ஸ்ரீ பத்மாவதி நாயகாசிரே ஸ்ரீ சங்ககேஸ்வருடைய அனுகிரகத்தை பெரும்படி கேட்டுக் கொள்கிறோம். லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, சர்வே ஜனா சுக்கினோ பவந்து.
गणेशाय नमः, सुलक्षणाय नमः, राजाय नमः, चोरवीराय नमः, सुवासुरवीराय नमः, द्रौपदी मानवरक्षकाय नमः, विष्णुध्याय नमः, भक्तवत्याय नमः, दीपपूज्याय नमः, दयानिधे नमः, बंधभक्तक्षेत्रे नमः, कृष्णाय नमः, कृष्णात्मकाय नमः, स्वराजे नमः, वैजयंती प्रमोदिने नमः, वहीवर्धविभूषणाय नमः, वार्तगौरवसुल्तानकारिणे नमः, ओम सुल्तानसमन्ताय नमः, ओम बुद्धाय नमः, ओम सिद्धाय नमः, सर्वज्ञाय नमः, ओम जगन्नाथाय नमः, ओम श्री महामंगाय नमः, सर्वसाधाय नमः, निर्विकाराय नमः, धर्ममाय नमः, निराभावाय नमः, निरामवाय नमः, जगन्मोहनलक्ष्मी नमः, दीपत्राय नमः, दीपदीश्वराय नमः, अग्ने नमः, महाराय नमः, दत्तकारिणे नमः, साधुवर्ण्यकाय नमः, क्रांताय नमः, लिंगाक्रांताय नमः, लिंगकृते नमः, लिंगकात्राय नमः, कामारे नमः, रामकारिणे नमः, अतिरूपकाय नमः, वल्लेपाय नमः, कृताय नमः, अकर्ताय नमः, विष्णयाय नमः,